சென்னை, மதுரை, கோவை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரித்திருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது தெரிவித்திருக்கிறார். இதனை கட்டுப்படுத்தக்கூடிய பணிகள் தொடங்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மழைக்காலம் ஒரு பக்கம் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக 4 மிகப்பெரிய மாநகராட்சிகளிலும் டெங்கு பாதிப்பு என்பது அதிகரித்து வருகிறது என்பது சுகாதாரத்துறை அமைச்சர் பேட்டி மூலமாக உணர முடிகிறது. அதே நேரத்தில் இதனை தடுக்கக்கூடிய முயற்சிகளையும் சுகாதாரத்துறை தீவிரப்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எலிக்காய்ச்சலை கட்டுக்குள் கொண்டுவரக்கூடிய பணியும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கோவை, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தேனி, மதுரை, திருநெல்வேலி, நாமக்கல், தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு பொதுவாகவே இந்த நிலையில் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. பொதுவாக அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்த துறை மேற்கொண்டு வருகிறது. அதேபோல் உன்னிக்காய்ச்சல் கடலூர், சென்னை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் கண்டறியப்பட்டு வருகிறது. எலிக்காய்ச்சலை பொறுத்தவரை சென்னையிலும், கன்னியாகுமரியிலும், திருவள்ளூரிலும் எலிக்காய்ச்சல் பாதிப்புகளும் கண்டறியப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மஞ்சள் காமாலையை பொறுத்தவரை சென்னை, திருச்சி, தேனி போன்ற பகுதிகளில் மஞ்சள் காமாலையினால் பாதிக்கப்படுபவர்கள் கண்டறிந்து சிகிச்சைக்குட்படுத்தப்பட்டு வருகிறார்கள். இன்ஃபுளுன்சா காய்ச்சலை பொறுத்தவரை சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அதன் பாதிப்புகள் கண்டறியப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி இன்று நேற்றைக்கு வரை டெங்கு பாதிப்பு என்பது தமிழகத்தில் 6565 இருக்கிறது. பன்றிக்காய்ச்சலுக்கான பாதிப்புகள் 390 இருந்து வருகிறது. ப்ளூ காய்ச்சல் 56, எலிக்காய்ச்சல் 1481, உன்னிக்காய்ச்சல் 2639, வெறிநாய்க்கடிகளினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் 22 பேர், மஞ்சள் காமாலை பாதிப்புக்குள்ளானவர்கள் 1750 பேர். இதில் பன்றிக்காய்ச்சல், ப்ளூ காய்ச்சல், எலிக்காய்ச்சல், உன்னிக்காய்ச்சல், வெறிநாய்க்கடி, மஞ்சள் காமாலை போன்ற நோய் பாதிப்புகளினால் தற்போது வரை உயிரிழப்புகள் எதுவுமே இல்லை. சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்திருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்ததை நேரலையில் பார்த்தோம்.